أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين إلى آخر الآية அல்லாஹுடைய கிருபை கருணை அல்லாஹு தஆலா நம்மை அல்லாஹை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பளித்தான அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நாம ஒருவரை பற்றி பேசுறது இருக்கே, அது ஒரு யாரை பற்றி நாம் பேசுகிறோம், எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேச முடியும். அதில் எதுவும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. யார் பேசுவதுன்றதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு, எங்கே பேசப்படுவது என்றதுலையும் ஏற்றத்தாழ்வு. யார் பேசுறது, எங்கே பேசப்படுவது, அதுல வித்தியாசங்கள் இருக்கு. யாரை பற்றி பேசுவது, மூணுலையுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல இப்படி நடந்துச்சான் அப்படி நடந்துச்சான் பேசிக்கிறான். இது ஏதாவது வேல்யூ இருக்கா? அந்த எம்பி இப்படி பேசினாரு, ஆனா முக்கியமான விஷயம் இது, இதை பத்தி பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பியிருக்கோம் எம்பியா, அவரு போய் இதை பேசுறாரு, முக்கியமான பிரச்சனை இது, இதை பேசவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பேசுறான். இது ஏதாவது வேல்யூஷன் இருக்கா? காரணம், இவன் பேசுறது என்னது, முக்கியமான பேச்சு, இதை பத்தி பேசியிருக்கலாமே, இது பெரிய பிரச்சனையா இருக்கே. ஆனா அவன் இருக்கக்கூடிய இடம், யார் பேசுகிறார், எந்த இடத்தில் பேசப்படுகிறது, அதனுடைய தாக்கம் தான், அதுதான் அசர் செய்யும். அதே பார்லிமெண்ட்ல பேசப்படக்கூடியதா இருந்தா ஒரு விஷயத்த அது எடுபடும், அது சக்சஸ் ஆகும். அப்போ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவை பற்றி நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். நினைவு கூறுதல்ன்றது ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு நானே எனக்கு நினைத்து கொள்வது, நானே ஒரு விஷயத்த நினைக்கிறேன். ஒண்ணு, இது நினைக்க முடியுமா முடியாதா? முடியும். நான் எதை வேணாலும் நினைக்க முடியும், என் உள்ளத்துல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சிந்தனை, இதுவும் ஜிக்ருன்னு சொல்லுவோம். இன்னொன்னு, இப்போ உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன், அதுவும் ஜிக்ரு தான். என்னுடைய நஃப்ஸில நான் நினைப்பதும் நினைவுதான், இன்னொருவரிடம் அந்த நினைவை பகிர்ந்து கொள்வதும் ஜிக்ரு தான். அல்லாஹ்வை பற்றி அடியார் பேசிக்கொள்ளும் போது, அடியார் தன்னே ஜிக்ர் செஞ்சாலும் சரி, நாம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்தாலும் சரி, இல்ல மற்றவரிடத்துல பிரஸ்தாபித்து ஜிக்ர் செய்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால், அல்லாஹ் எவ்வளவு இஹ்சான் செஞ்சிருக்கிறான், எனக்கு இந்த மாதிரி தேவைகள்லாம் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு நானே நினைக்கிறேன். அல்லாஹ்வை தான் ஜிக்ர் செய்தால் சரி, தனிமையில் நீங்கள் என்னை சிந்திச்சுக்கிறீங்க, என்னை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கூட ஒரு முரீது, அவங்க பெண், அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது சில விஷயங்கள் சொல்றாங்க. பிள்ளைங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம முதல்ல அல்லாஹ் பேச கேட்கணும், அப்போ நம்ம பிள்ளைங்க பேச கேட்பான். மனைவி கணவன் பேச கேட்கறது இல்லை, மனைவி கணவனை மதிக்கிறதில்ல, கணவன் பேச கேட்கறது இல்லை, பிள்ளைகள் தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, அவங்க பேச்சை கேட்கறது இல்லை. நம்ம கையால சம்பளம் வாங்குறான், நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம், அவன் ஓனர் பேச்சை கேட்கறது இல்லை. நீ இல்லைன்னா எனக்கு 1000 கடை இருக்குன்றான். கியாமத்துடைய நெருக்கத்தில் இதெல்லாம் நிகழும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கியாமத்துடைய நெருக்கத்தில் இதெல்லாம் நிகழும்.
இப்ப இந்த மாதிரி கியாமத்துடைய நெருக்கத்துல நாம வந்துட்டு இந்த நிகழக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் நிகழக்கூடாதுன்னு சொன்னா முடியுமா? முடியும். அதுக்கு முகமது ரசூல்லா வழி சொல்லி இருக்கிறான். முதலில் நீ அல்லாஹ்விடத்தில் அடிமையாக போ. அவனுக்கு நீ அவனுடைய கட்டளைக்கு நீ அடிபணிந்து நடந்து கொள். இறைவனை சதா உன் கூட வச்சுக்கோ. அல்லாஹ்வை கொண்டு எல்லாம் நடக்குதுன்னு பாரு. எல்லா சிருஷ்டிகளையும் அல்லாஹு தாலா உன் வசப்படுத்துவான்றாங்க பெருமானார். புரியுதுங்களா? நான் அதான் சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கல்வி அல்லாஹ் பக்கம் திருப்புங்க. ஒரு சிருஷ்டியை அல்லாஹ் சாட்டுகிறான் என்று சொன்னால் நம்ம மேல உடனே நம்ம விழித்து கொள்ள வேண்டும், உஷாராகணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் பக்கம் திரும்பணும் நம்ம கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷைத்தான் இருக்கான்ல, அந்த ஷைத்தான் வந்து அவன் இல்லாத இடமே இல்லை, எல்லாத்துலயும் இருக்கான். அவன் இல்லாத இடம் இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மிகுதமாக டாய்லெட் இருக்கு பாருங்க, அங்கதான் ஷைத்தான் இருப்பான். ஒரு வீட்டில் நம்ம வசிக்கிறோம்னா மெயினாக அவன் எங்க இருப்பான்? டாய்லெட் எல்லா வீட்டு டாய்லெட்லயும் இருப்பான். என்னங்க ஒரு சைத்தான் தானே? அப்படி இல்லை, 1000 சைத்தான் இருக்கிறான். சைத்தானுடைய பிச்சிலங்கள் நாங்கள் பெருமானார். இப்லீஸ் இப்லீஸ் பெரிய தலைவன், எல்லாருக்கும் அவன் படைகள் நிறைய இருக்கு. ஷைத்தான் எங்க இருப்பான்? டாய்லெட்ல இருக்கான். அதனால தான் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாய்ஸ். ஹுபுசு ஹபாய்ஸ்னா இது ரெண்டு தான். ஷைத்தான் விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே. அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஹுபுசு ஹபாய்ஸ் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு நீ பாத்ரூம் போன்றாங்க. இப்போ நாம வந்து பொதுவான கருத்து இது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, அஷைத்தானு எஜ்ரி க மஜரத் தம்னாங்க. ஷைத்தான் எங்களுடைய ரத்த நாளங்கள்ல ரத்தம் போல ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பாத்ரூம்ல தான் இருப்பான்றது இல்லை, உன் உடல்ல ரத்தம் ஓடுற மாதிரி அவன் ஓடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். உன் உள்ளத்துல வஸ்வாச போடுற அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அதனால ஷைத்தானை பயந்துக்கொண்டான். ஷைத்தான் அஞ்சினா அவன்கிட்ட அவனிடத்திலிருந்து நீ தவிர்ந்து கொள். அல்லாவிடத்தில் பணா மாங்குன்றான். அல்லாவிடத்துல நாம பாதுகாப்பு தேடணும் ஷைத்தானை விட்டும். குரான் ஓதும் போது குரான் ஓதும் போது என்ன சொன்னோம்? அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன் அப்படி சொல்றோம்? பாத்ரூம் போகும்போது, டாய்லெட் போகும்போது நீங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறீங்கன்னாங்க, அங்க ஷைத்தான் இருக்கிறான். அதனால நீங்க பாதுகாப்பு தேடுனாங்க பெருமானார். குரான் ஓதும் போது எதுக்கு பாதுகாப்பு தேடணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அங்க ஷைத்தான் இருக்கான், பாதுகாப்பு தேடுனாங்க. குரான் நல்ல காரியம் தானே செய்ய போறேன், இறைவனுடைய கலாமுல்லா ஓத போறேன். அது எதுக்கு அவுசு பில்லாஹ் சொல்லணும்? நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிச்சா என்ன தப்பு இருக்கு என்று கேட்டாலும் அவன் இஸ்லாத்தை விட வெளியேறிடுவான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் சொன்னது அவுது பில்லாஹ் ஓத சொல்லி. அப்ப கலாமுல்லா ஓதும் போது ஏன் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்ல சொன்னாங்க? ஷைத்தானிடம் வந்து அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடு, விரட்டி அடிக்கப்பட்ட உன்னுடைய லானத்துக்குரிய இந்த ஷைத்தானை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு ஏன் பெருமானார் கேட்க சொன்னாங்க? ஓதிட்டையும் ஓதணும். இந்த கலாமுல்லா இருக்கே, அல்லாஹுடைய வார்த்தைகள், அது நம்மை ஹிதாயத்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியது. இந்த வார்த்தைகள் எல்லாமே வஹீன்னு சொல்லுவோம். இந்த வஹி எதுக்கு வந்துச்சு? நேர்வழிப்படுத்த வந்தது வஹி. ஆனா இந்த குரான்ல உள்ள ஆயத்துகள்ல அல்லாவே சொல்றான், எஹதி பிஹி கசீரா வ யுதில்லு பிஹி கசீரான்றான். இந்த குரான் அதிகமானவர்களை நேர்வழியும் காட்டும், அதிகமானவர்களை வழிகெடுக்கவும் செய்யும்ன்றான். அதனாலதான் ஷைத்தான் இருந்து நீ பாதுகாப்பு தேடு. ஏன்னா நீ ஓதப்போது ஷைத்தான் உன் தலைமையில இருந்தான்னு சொன்னா அவன் உன்னை வழிகெடுத்து விடுவான். இந்த குரானை ஓதுனாலே ஹிதாயத்து கிடைச்சிரும்னு இல்லைன்றான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகூன். ஃபாசிகீனா ஃபாசிகூனா? பாவிகளை தவிர இந்த குரான் வழிகெடுக்காது. பாவிகளை தான் இந்த குரான் என்ன செய்யும்? வழிகெடுத்து விடும். பாவிகள்னா யாரு?
எல்லாமே பாவிகள் தான். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? ஹுதல்லில் முத்தகீன், அதையும் சொல்லிட்டாங்க. இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், இது பாவிகளுக்கு வழிகேட்டை கொண்டு போயிடும். அதனால டைரக்டா நீ குர்ஆனை பார்க்காதேன்றாங்க. முத்தகீனாக இருந்தால்தான் குர்ஆனை பார்க்கறதுக்கே தகுதி. யார் குர்ஆனை பார்க்கலாம்? யார் டைரக்டா ஆராய்ச்சி செய்யலாம் குர்ஆனை? முத்தகியாக இருந்தால் அவர் டைரக்டா ஆராய்ச்சி செய்யலாம், குர்ஆனை டைரக்டா பார்க்கலாம். நீ பாவியா இருந்தா குர்ஆனை நீ பார்க்காதேன்றான். நீ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ஓதுனாலும் சரி, இந்த குர்ஆன் உன்னை வழி எடுத்துரும். ஷைத்தான் இல்லைன்னாலும் சரி, உன் நஃப்சு உன்னை வழி எடுத்துரும். அப்ப முத்தகீனா யாரு? ஒரு வினாடி கூட இறைவன் அல்லாத ஒன்றின் பக்கம் அவருடைய சிந்தனை போகாதே அவங்க தான் முத்தகீன். இஸ்தியானத்து பில்லால இருப்பாங்க, சதா இஸ்தியானத்து பில்லா அப்படின்னு அர்த்தம். இந்த சேர் இருக்கே, நாற்காலி, 4 கால் இருக்கு நாற்காலி. இந்த நாற்காலி வினாடி தவறாமல் கட்டையிடம் உதவி தேடிக்கொண்டே இருக்கு. இது பக்கத்துல பிளாஸ்டிக் நாற்காலி இருக்கு. அந்த பிளாஸ்டிக் நாற்காலி, அது 4 கால் இருக்குல்ல, பிளாஸ்டிக் நாற்காலி வினாடி தவறாமல் பிளாஸ்டிக்கிடம் உதவி தேடிக்கொண்டே இருக்கு, பிளாஸ்டிக் உதவி செய்து கொண்டே இருக்கு. யார் வினாடி தவறாமல் இறை சிந்தனையிலே இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டே இருப்பாரோ அவர்தான் முத்தகி. அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வுடைய சிந்தனையே கொஞ்சம் கூட இல்லை, அப்படி வாழக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் பாவங்கள் தான் அவர்ல நிகழும். இப்ப இந்த ஒரு செய்தி சொன்ன, ஷைத்தான்ட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும். மூமின்கள், அல்லாஹ் சொல்றான், மூமின்களாக இருந்தால் நல்லடியார்கள், இறைநேசர்கள், இதா மஸ்ஸஹு ஷைத்தானு ததக்கருல்லாஹ, ஷைத்தான் அவர்களை தொட்டால் உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவங்க திரும்பிடுவாங்க. இதை சொல்லி காட்டினேன் அவங்கள்ட்ட. அப்போ நாம நம்ம எப்படி இருக்கோம்னு சொன்னா, நம்முடைய ரத்த நாளங்களை ஷைத்தான் ரத்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவர்கள் சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருப்பாங்க. சில சமயங்களில் அவர்கள் இறைவனை மறந்திருக்கும் போது, அல்லாஹ் மறந்துருக்கிறாங்க, துனியாவுடைய சிந்தனையில இருந்தாங்கன்னா ஷைத்தான் வந்து தொடுவான். தொடும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மள ஷைத்தான் தொடுறான்றது. உடனே அவங்க அல்லாஹ் பக்கம் திரும்பி விடுவார்கள், அல்லாஹ்ட்ட உதவி தேடுவாங்க. அல்லாஹ் என்ன ஷைத்தான் தொடுறான், காப்பாத்துறது, ஓடி போயிடுவான், ஷைத்தான் வரமாட்டான். ஆனா நம்மள ஷைத்தான் ரத்த நாளங்களை ரத்தம் ஓடுற மாதிரி ஓடுறான். அப்போ நாமும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த அளவுக்கு ஹுஷியார் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் பக்கம் நாம் சார்ந்தே இருந்தால்தான் அந்த ஹுஷியார் வரும். 2 நாளா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க, அப்பவுமே நான் உஷாரா இருக்கணும் சொல்றான்ல. தேவையில்லாம போய் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன், ஜுரம் வந்துருச்சு, அப்பவுமே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, உஷார் ஆகல, ஃபீவர் வந்துருச்சு இல்ல. அந்த மாதிரி உஷாரா இருந்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். செய்தி என்னன்னா, ஆரம்பத்தில் ஓதுன ஆயத்து அல்லாஹும், அதாவது யாயுள்ளது நாம சைனும் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் இவன் என்ன நினைக்கிறான், நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ, என்னுடைய தேவையின் என்று என்னை எது முன்னோக்கினாலும், எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு ஒரு முன்னோக்கிச்சுன்னா, ஒரு தேவை ஏற்பட்டால் உடனே நான் யாரை கொண்டு இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று நான் தேடுறேன். அப்போ என் கல்வியில் ஒரு சில பேர் வருவாங்க, அவர்கள்ட்ட சொல்லி என் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுப்பேன். ஒன்று என்னால் முடிஞ்சால் நானே செஞ்சிருவேன், என்னால் முடியல என்னும் போது இன்னொருத்தர் பக்கம் சார்ந்து தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்யணும் போது யார் செய்ய முடியும்னு தேடுவேன். அவர்கிட்ட சொல்லும் போது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் யாராவது ஒருத்தரை கொண்டு என் தேவை பூர்த்தி ஆகிடும். ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
அடுத்த தேவை வந்து அதே மாதிரி என்னால் முடிஞ்சா செய்வேன், இல்லை நான் யார்கிட்டயும் உதவிக்குவேன். இப்படி நம்ம காலம் போயிட்டே இருக்கு, நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அல்லாஹ்வுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வினாடி தவறாமல் நீ தேவையுடையவனாக இருக்கிறாய், வினாடி தவறாமல் அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பந்தம்னு சொல்றது. பந்தம் நிக்காஹ் ஆன பிறகு மனைவியோடு ஒரு பந்தம் ஏற்படுதுல்ல. காலேஜில் சேர போறாரு, அவன் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான். அந்த ஃபார்ம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இத்தனை மணிக்கு இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த கோட் யூனிஃபார்ம் இருக்கணும், இந்த ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் போட்டு தான் கொடுக்குறான். அதுக்கெல்லாம் நீ கட்டுப்படுறதா இருந்தால் தான் நீ உள்ளே வரணும். சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு வச்சிருக்கூடாது. கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்தவொடனே இங்கே நீ இதை வந்து செல்ஃபோனை கொடுத்துட்டு போயிடணும். எல்லாம் கண்டிஷன்ஸ்லேயே வந்துருக்கு. எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு தான் அவன் உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும். அதுதான் ஒப்பந்தம்னு சொல்கிறது. எல்லா இடத்துலையுமே ஒப்பந்தம் இருக்குது. ஒப்பந்தம் இல்லாமல் இருக்கா? துபாயில் ஒருத்தர் வேலையில் சேர்ந்தார், 2 மாதத்தில் வீட்டுக்கு வந்துட்டார். 2-3 மாதம் தான் வேலை செஞ்சார், வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வர போகிறாரு, ஒரு சிச்சுவேஷன்ஸ், பேட் சிச்சுவேஷன் வர ஆயிடுச்சு. அவன் விட மாட்டான். பாஸ்போர்ட் அவர்கிட்ட இருக்கு, ரிசைன் பண்ணுறேன்றாரு. இனிமேல் என்னால் வர முடியாது, 10 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு நீ போன்ட்டான். 10 lakhs கொடு, சைன் பண்ணிட்ட நீ, அதில் இருக்கு எடுத்துப்பாரு. 2 வருஷம் நீ ஒர்க் பண்ணும், அதுக்கு பிறகுதான் நீ எங்கேயா போகிறதா போகலாம், வேலையை விடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ வேலையை விட்டேன்னு சொன்னால் 1 year 2 year ஏதோ 1 year நீ வந்து எங்களுக்கு பெனால்ட்டி கட்டிட்டு தான் நீ போகணும், ரிலீவ் ஆக முடியும்ட்டான். கடைசியில் ஸ்கூல் கான்ட்ராக்ட், ஸ்கூல்லையே தான், ஸ்கூலில் கூட இடையிலேயே நீ வந்து நிற்க முடியாது, இடையில நிற்க முடியாது. சார் அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 10 லட்ச ரூபா கொடுத்து தான் வந்தார். அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். என்னவோ சும்மா சொல்லிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு எல்லாம் நானும் முஸ்லீம் ஆயிட்டேன், மூமின் ஆயிட்டேன், என்னன்னு சொல்லிட்டு அலையலாம். நீ எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ எப்படி கையெழுத்து போடல, நீ சைனே பண்ணல, இன்னும் நீ உன்னை மாணவனாவே சேர்த்துக்கல, நீ எப்படி காலேஜ் உள்ள வர முடியும்? நீயா சொல்லிக்க வேண்டாம், நான் அந்த காலேஜில் படிச்சுக்கிறேன், நானும் தான் காலேஜில் படிக்கிறேன், சொல்லிக்க வேண்டியதான். பியூன் வேலை பார்க்குறான், அந்த காலேஜில் இருக்கும்பா அப்படின்னா அவன் காலேஜில் படிக்கிறானா? டீ போடுறான் காலேஜில், நான் அந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நானும் முஸ்லீம் சொல்லிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு 2 ஜாத் இருக்குது, 2 சிஃபாத் இருக்கு, இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர எனக்கு ஹாஜத்தரவா யாருமே இல்லை. என் தேவையை பூர்த்தி செய்வனாக நான் பார்த்தால் அல்லாஹ்வை தவிர யாரும் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். கபில்து நிகாஹா வ தஸ்வீஜஹான்னு சொன்ன பிறகு அந்த கணவனுக்கு கடமையாகுது. அந்த கணவன் மீது கடமை என்ன கடமை? மனைவியாக வரக்கூடியவளுக்கு உண்ண உணவு கொடுக்கணும், உடுக்க உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். அது அவன் மேல கடமை. போது வெளியில ஹக்கு அதுதான். உண்ண உணவும் தான் இருக்கு. நான் அரிசி வாங்கி கொடுப்பேன், நான் கறி வாங்கி கொடுப்பேன், நீ எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்ண உணவு கொடுக்கணும். உணவு வேற, அரிசி வேற. பச்சைக்கறியை வாங்கி கொடுக்கறது பேர் உணவு கிடையாது. இவர் பெருசா பேசுறாரு, நான் கறி வாங்கி கொடுத்துட்டேன், அது வாங்கி கொடுத்துட்டேன், இது வாங்கி கொடுத்தேன், பொண்டாட்டி வந்து நான் அப்படி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். உட்கார வச்சு சோறு கொடுக்கணும், நீ அவ இருக்கிற இடத்துக்கு சோறு போகணும். உனக்கு பணிவிடை செய்யதான் மனைவி. பணிவிடை என்னன்னா, கணவனுக்கு உணவு கொண்டு போய் பரிமாறணும், உணவு தயாரிக்கணும் அவசியம் கிடையாது. யார் யாருக்கு பரிமாறணும்? உண்ண உணவு கொடுக்கணும்னா நாம தான் அவங்க கொண்டு போய் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஆனா கணவனுடைய
கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா? உணவு தயாராக இருக்கும்போது நீங்க கொண்டு போய் பரிமாறணும் கணவனுக்கு. அது மனைவி மீது கடமை. அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். கணவனுடைய திருப்தியில் இறைவனுடைய திருப்தி இருக்குது. பெண்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்களாம். கல்யாணம் பண்ணும் வரைக்கும் அவங்க தாய் தந்தையருடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி. பெண் பிள்ளையா இருந்தா தாய் தந்தையுடைய திருப்தி தான் இறைவனுடைய திருப்தி. 2 பேரையும் அவங்க திருப்திப்படுத்தி ஆகணும். எப்போ? திருமணம் வரை. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னவொடனே இப்போ அவர்கள் மீது கடமை மாறி போயிடுது. இனிமேல் தாய் தந்தையர் கிடையாது. நீ தாய் தந்தையரை திருப்திப்படுத்துன்ற அவசியம் இல்லை. உன் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும். அதுக்காக வேண்டி கணவனுடைய அம்மாவை திருப்திப்படுத்தணும், மாமனாரை திருப்திப்படுத்தணும், மாமியாரை திருப்திப்படுத்தணும், நாத்தனார், அதெல்லாம் கிடையாது. கணவனை திருப்திப்படுத்தணும். அவ்வளவுதான். கணவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ எல்லா இதையும் தூக்கி தலையில போட்டு சுமையாக்கி விடக்கூடாது. இஸ்லாத்தை இன்னும் விளங்கவே இல்லைங்க. இஸ்லாம் அவ்வளோ அழகா சொல்லி இருக்குது. இஸ்லாத்துடைய அனுஷ்டானங்களின்படி ஒருவன் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையுமே வராதுன்றான். எந்த பிரச்சனையும் வராது. ஹைர். அதே நேரத்துல கணவனை சார்ந்த தாய் தந்தையரை நீங்க அப்போ துரத்தி விட்டுணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படியும் சொல்ல மார்க்கம். சில பேர் தனியா போயிடும். இப்போ கணவனுடைய ஹக்கு என்ன? தன் தாய் தந்தையரை பாதுகாப்பது. புரியுதுங்களா? தாய் தந்தையரை அவன் கடமை இல்லை. ஆணுக்கு ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் கணவனுடைய திருப்தியை தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு. ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை. தாய் தந்தையருடைய திருப்தி தான் கடைசி வரைக்கும். அதுதான். அதனால நான் அதாவது நாத்தனாருக்கு கிருமை செய்யணும், மாமியாருக்கு கிருமை செய்யணும், மாமனாருக்கு கிருமை செய்யணுன்றது அல்ல. அதே நேரத்திலே அவங்களை விரட்டி விடணுன்றதும் அல்ல. நான் சொல்ல விஷயம் நடுநிலையானது. உன் தாய் தந்தரை நீ பார்க்கணும்ல, அந்த மாதிரி உன்னுடைய மாமனார் மாமியாரும் உன்னை தாய் தந்தர், அவங்கள நீ பார்க்க தான் சொல்லணும், கவனிக்க தான் செய்யணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? விரலுக்கேற்ற வீக்கம். உணவு கொடுக்கணும். முடியலன்னா நீ அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து சமைச்சிக்கலாம். சமையலுக்கு ஆள் வைக்கிறதுக்கு சக்தி இருந்தால் சமையலுக்கு ஆள் வை. புரியுதுங்களா? கடமைகள்னு சிலது இருக்கு. வயோதிகத்தில் அவர்களை பார்ப்பது கணவன் மீது கடமை, பெற்ற பிள்ளையின் மீது கடமை, ஆண் பிள்ளையின் மீது கடமை. அவன் சம்பாதிக்க போறான். யாருக்காண்டி சம்பாதிக்கிறான்? மனைவி மக்களுக்காக தான் சம்பாதிக்கிறான். அவன் வாப்பா அம்மாக்காண்டி சம்பாதிக்கல. நல்லா விளங்கணும். வீட்டில் வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா, வீட்லயே தங்கி இருக்கிறான். புரியுதுங்களா? அவருக்கு நீங்க சோறு போடுவீங்களா போட மாட்டீங்களா? பண்ணி போடுவீங்களா? சோறு போடுவீங்க. ஏதோ சம்பளம் கொடுக்குறோம். 3 வேளை சோறு, சம்பளம், உடுக்க துணிமணிகள் வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா வீட்டிலே தான் கிடக்கு. வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான். இருக்க இடம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறல்ல. அந்த மாதிரி தாய் தந்தை இருக்கும். அத மாதிரினா வேலைக்காரிக்கு சமமாக இல்லை. உன்னை பெற்றெடுத்தவர்கள். புரியுதுங்களா? அவர்கள் நீங்க கவனிக்கணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்? சம்பளம் கொடுக்கணும். அவர் சம்பாதிச்சாருன்னா சோறு போட முடியும். அவர் அந்த வேலைக்கு போயிட்டுறாருல. இப்போ மனைவியானவள் அவர்தான் தன்னுடைய கணவனுடைய கடமையை அவர் நிறைவேற்ற வேண்டும், பங்கு கொள்ளணும். அதனால்தான் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா? லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவோம். லைஃப் பார்ட்னர்னா உங்களுக்குள்ள சுகதுக்கங்களில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். நல்லது கெட்டல அவங்களும் பங்கெடுக்கணும். தன் குடும்பமாக பாவிக்கணும். தன்னுடைய தாய் தந்தையர் போல பார்க்கணும் கணவனுடைய தாய் தந்தையரை. அவருடைய குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்கணும். அவருடைய சொத்தை தன் சொத்தாக பார்க்கணும். சொல்லுதுங்களா? ஹைர். அல்லாஹ் ஃபசில் செய்யணும். செய்தி என்னன்னா இஸ்திஆனத்து பில்லா. நான் இது இப்படி வேற மாதிரி போகுது. அல்லாஹு தாலாவுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கு. அது என்ன உறவு? அதான் சொல்றேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும் இல்ல கணவன். அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மனைவி செய்யணும் இல்ல, மனைவியும்
செய்யணும். திருவள்ளுவருடைய மனைவி பேர் என்ன? மறந்துச்சு, ஆசிரியருக்கே மறந்து போச்சு. வாசுகி வாசுகி வாசுகி. அந்த அம்மா சரித்திரத்தில், அவங்களுடைய திருவள்ளுவர் சரித்திரத்தில் வருது. வாசுகி எந்த அளவுக்கு தன்னுடைய கணவரை நேசித்தார் என்று சொன்னால், வாசுகின்னு குரல் கொடுத்தா போதும் ஓடி வந்துடுவான், ஓடி வந்து நிற்பான். இது யார் செய்வான்? ஒரு ஷேகு, ஒரு குரு தன் சீடனை கூப்பிட்டால் முன்னாடி வந்து நிற்பான், ஓடி வந்து. ஆஹா, என் சர்க்கார் கூப்பிட்டாங்க, ஷேகு கூப்பிட்டாங்க, என் குருநாதர் கூப்பிட்டாங்க, ஓடி வந்துடுவான். உஸ்தாது கூப்பிட்டாங்க, மாணவன் ஓடி வந்துடுவான். ஆசிரியர் குரல் கேட்டவன ஓடி வருவான், வரணும், அவன் தான் மாணவன். அந்த மாதிரி தன்னுடைய கணவனை பார்த்தார்கள் வாசுகி. சிலர் வந்து திருக்குறள் நிறைய நம்முடைய இஸ்லாத்துடைய ஹதீஸுகளுக்கு ஒப்பாக சில திருக்குறள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி சில பேர் நபின்னு சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த நபின்னு சொல்றாங்க. அது பஹஸ் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. செய்தி என்னன்னா, வாசுகி கிணற்றிலே கயிறு போட்டு கிணற்றில் அந்த தண்ணி எடுப்பாங்கல்ல, தண்ணியை எடுத்துட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்து வருது மேலே தண்ணி, அது மேலே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணா, அதை பிடிச்சி இழுத்து ஊற்றணும். அது மாதிரி மேலே எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கிணத்துல இருந்தாலும் தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணோம். அந்த ட்ரம்மில் மாதிரி இது ஏதோ ஒரு தொட்டியில் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ மேலே வந்துருச்சு ஒரு குடம், அது மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மேலே குடம் வந்துருச்சு, எடுத்து ஊற்றணும், அவ்வளோதான். அந்த சமயத்தில் வாசுகின்னு கூப்பிட்டாராம் திருவள்ளுவர். அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆஹா, இந்த இழுத்து ஊற்ற வேண்டியது தானே, இழுத்து ஊத்துறாள், கை கிட்ட வந்துருச்சு, இப்படி இழுத்து போட ஊற்ற வேண்டியதான், ஊற்றிட்டு வரலாம்ல. அப்படி இல்லை, என் கணவர் கூப்பிட்டோன்னு நான் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு ஓடி போயிட்டான். அவர் ஏதோ கேட்டார் திருவள்ளுவர், கேட்டவொன்னே அவர் எடுத்து கொடுத்து அவர் பணிவிடை செய்துட்டு அரை மணி நேரத்துக்கு பொறுத்து போகிறாங்கன்னு வச்சுங்க. போனால் அந்த கிணற்று தண்ணி இப்போ நிற்கிது இல்லை, மேலே விட்டா என்ன ஆகும், சல்லுன்னு உள்ள போய் வந்துடும். புரியுதுங்களா? கயிறோடு சேர்ந்து உள்ள வந்துடும். என்ன கேட்டால் போகிற ஸ்பீடில் கயிறோடு சேர்ந்து உள்ள வந்துடும். திரும்ப ரெண்டாவது இல்லை, உள்ள இறங்கி தான் கயிறு எடுக்கணும், ஏதாவது ஒரு கொம்பு வச்சு கயிறு எடுக்கணும், வேறு விஷயம். ஆனால் இவருங்க போய் ஹிதுமை செஞ்சுட்டு வந்து பார்க்குறாங்க, தண்ணி அப்படியே மேலேயே நிற்குது. காரணம், கணவனுக்கு கட்டுப்பட்டதனால் இறைவன் அல்லாஹு தாலா இறைவன் அந்த என்ன தவளையா ஒரு பாத்திரத்தை அல்லாஹ் மேலே நிற்க வச்சாங்க. சரித்திரம். செய்தி என்னன்னா, அப்படி கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு அனைத்தையும் கட்டுப்படுத்துவான்றது அது சொல்ல. புரியுதுங்களா? அதனால முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையாகணும். இஸ்யானத்து பில்லா, எப்போ நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்வீங்க? என்ன ஈமான்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அதிலேயே இருக்குது தேவையை பூர்த்தி செய்வன் அல்லாஹ் தவிர யாரும். வினாடி தவறாமல் நமக்கு தேவை இருந்து கொண்டே இருக்குது. இல்லாத நேரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இல்லாத நேரம் இருக்கா? ஒருத்தவங்க கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன், நல்ல வசதியான ஆள், அவர்களுக்கு வந்து ஒரு நோய் ஒன்று வந்துச்சு. என்ன நோய்னா, நம்முடைய வாயில இருக்கு, நம்முடைய வாயில எச்ச ஊறிட்டே இருக்கா, ஊறிக்கிட்டே இருக்குல்ல, தண்ணி தாகம் எப்போ அது நிற்கும்? நாம் ரொம்ப வறட்சியா இருக்குமான்னு சொல்லுவாங்க, ஒட்டும் சில சமயத்துல ஒட்டும், பார்த்தீங்களா? தண்ணியே இல்லாம அப்படி ஒட்டும், அந்த சமயத்தில் தண்ணி தாகம் எடுக்கும். அது ரொம்ப ரேரா இருக்கா, அடிக்கடி நடக்குதா? ரொம்ப ரேர். அது நாக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டும், பார்த்தீங்களா? மேலே நாசில் எல்லாம் ஒட்டுதுங்க, அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குது. அது ரொம்ப ரேர். தண்ணியே குடிக்காம பல மணி நேரம் இருந்துட்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரி சமயத்துல தான் அந்த ஒரு நிலை ஏற்படும். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த நிலை எப்பவுமே இருக்கு அந்த பெண்ணுக்கு. அப்படி ஒரு நோய்.
கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க நான் வறட்சி ஆயிடும். தண்ணி குடிக்க கூடாது. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சமயத்துல ஆவி ஆவி தண்ணி குடிச்சிருவோம். குடிச்ச பிறகு ரெண்டாவது அந்த மாதிரி வருமா? அதுக்கு பிறகு வரவே வராது. சில சமயங்களில் நான் மைக்கில் பேசுவேன் பாருங்க, அந்த மைக்கில் அந்த இது இழுக்கும். அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு நாவறட்சி ஏற்படும். மற்ற சமயத்தில் அது பெருசாக நான் அதை என்ன சொல்றது, நான் மகசூஸ் செஞ்சதில்லை, ஃபீல் பண்ணதில்லை. சில சமயம் அது கூட எப்பவும் கிடையாது, எப்போ ஒரு தடவை தான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ தண்ணி தாகமா எடுக்கும், டக்குன்னு தண்ணி. அப்புறமா அந்த அந்த பயானுடைய இதுல நமக்கு தண்ணி பக்கமே சிந்தனை போவாது. 1.5 மணி நேரம் பயானம் முடிச்ச பிறகுதான் ஆஹா நான் இவ்வளவு வறட்சி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்போம். இவர்களுக்கு அடிக்கடி வர்றதுனால தண்ணி குடிச்சிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் தான் குடிக்கணும். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணு சொல்றாங்க, எனக்கு தூக்கமே போயிருது நைட்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஏதோ செய்யற மாதிரி இருக்கும். முடிச்சு பார்த்தா என்னுடைய நாவு விட்டோம். உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுவேன். சரி, திரும்ப தூக்கம் வருமா? எப்படிப்பட்ட போராட்டம் அது! அல்லாஹ் அப்படி வச்சுட்டான்னு சொன்னா, மனுஷனுக்கு ஆக்கிட்டான்னா, நீ ஒரு வினாடியாவது அல்லாஹ் பக்கம் நினைக்காம இருப்பியா? ஹைர், அல்லாஹ் ஃபதில் செய்யணும். மஞ்சக்காமல ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒரு கிருஷ்ணாபுர பள்ளிவாசல் இருக்காரு, மஞ்சக்காமல வந்துச்சு. 12 வயசு 13 வயசு. கண்ணு அப்படியே காஞ்சி போகுது. டாக்டர் சொல்றான் அடிக்கடி தண்ணி தொட்டு தொட்டு புழிஞ்சுங்க, இல்லைன்னா கண் பார்வையே போயிடும்ட்டான். கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. அந்த 10-15 நாளும் கண்ணில் அப்படியே தண்ணியை தொட்டு தொட்டு வச்சுட்டே இருக்கணும். காஞ்சிரும், அப்படியே ட்ரை ஆயிடுங்களா, கண்ணு ட்ரை ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உடனே தண்ணி தொட்டு வைப்பாங்க. வலிக்க வேற எரியும், ஒரு மாதிரி எரிச்சல் வரும். இப்படி இருந்தாரு. அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு பாருங்க, 1-2 சொல்ல முடியாது, 1-2 அல்ல, எண்ண முடியாத நியாமத்துட்டான் அல்லாஹ். கோடின்னு சொல்ல முடியாது, எண்ணில் அடங்கா நியாமத்துட்டான். அத்து நியாமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவனுடைய அருட்கொடைகளை நீ எண்ணினா எண்ணிக்கையில வராது. அவ்வளோ ஆழம் கெடுத்திருக்கிறான். எப்போ நமக்கு தேவை இல்லாம இருக்கு? அதனால்தான் சதா அல்லாவிடம் நாம் முஹ்தாஜாவே இருக்கணும். நான் அதான் சொன்னேன், இல்மு வாங்கியிருக்கிறீங்க, அந்த இல்மு படி பாருங்க. சிருஷ்டிகள்ல யாரு கட்டுப்படலன்னாலும் சரி, அல்லாஹ் அவர்களை நீதான் இருக்கிற, அல்லாஹ் அவங்களை கட்டுப்படுத்தும். ஏன்னா அவன் கையில இருக்குது. சிருஷ்டிகளுடைய நெற்றி சிண்டு அல்லாஹ்வுடைய கையில, அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுக்கணும். சொல்ற வேற வழி கிடையாது. அதனாலதான் நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தோம்னா அல்லாஹ் பக்கம் திரும்பணும். உங்க உள்ளம் ஏன் கொடுக்குறான் ப்ராப்ளத்தை? நீ அல்லாஹ் பக்கம் திரும்ப தான் கொடுக்குறேன்றான். யாரு திரும்புவான்? இறைவனை பற்றி அறிந்தவர்கள் இருந்தாதான் திரும்புவோம். அதுதான் அவங்க சொன்னாங்க. இந்த நிலை எனக்கு அடிக்கடி வர மாட்டேங்குது, கேட்கும்போது அந்த சிந்தனை வருது, அதுக்கு பிறகு மறந்து போகுது. அதான் சொஹபத் வேணும். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஃபதக்கிர் இன் நஃபாத்தி திக்ரா. நீங்க அல்லாஹ்வை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க, அது பிரயோஜனம் அளிக்கும். அவர்களுக்கு கேட்டு அப்படியே உடனே அமல் செய்து முத்தகையா போய் மூமினா போய் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி நப்சு பழகவில்லை. சிருஷ்டிகளை பார்த்தே பழகிய நப்சு நீங்கள் அடிக்க அடிக்க அடிக்கதான் அம்மியும் நகரன்னு வாங்கல. அந்த மாதிரி நப்சோடு போராட வேண்டும். சொல்றான்ல, இவனோடு போராடிட்டேன், அவனோடு போராடிட்டேன், அவனோடு போராடி, எத்தனை சிருஷ்டிகளோடு நீ போராடுவ? ஒன்னும் ஆனா இது அந்த கதை தான். தலைவலி வந்துச்சு, பச்சையை பார்த்தா போச்சே, அவன் என்ன பண்ணான்? டாக்டர் சொன்னா பச்சையை பார்த்தா உனக்கு தலைவலி வராது அப்படின்ட்டான். இவன் எல்லாத்தையும் பச்சையாக்கிட்டான், தேவையே இல்லையே. இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். தேவையில்லாத வேலை. நீ பச்சையை பார்க்கணும், அவ்வளவுதான்.
எல்லாத்தையும் பச்சையாக்கி விட்டா எத்தனை பேரை தான் நீ பச்சையாக்குவ? கடைசியில சொன்னானே டாக்டரு ஹக்கீம், அவரையே எல்லையில நிக்க வச்சு பச்சையை பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. என்னடா பண்றீங்க பாவீங்களா? அரசர் உத்தரவு அவ்வளவுதான். வந்தா எல்லாம் பச்சை பச்சையான்னு தெரியுது. பில்டிங்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, மூஞ்சில இருந்து எல்லாம் பச்சை பச்சையா தெரியுது. அரசனை வந்து பார்த்தா என்னையா, அவன் மட்டும் தான் பச்சையா இல்லை. ஏன்னா அவன் தன்னை பார்க்க மாட்டான், அவன் பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிறான், மூஞ்செல்லாம் பச்சையா இல்லை. உனக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்க, என்ன யாரு பார்க்க போறா? நான் யாரை பார்க்கணும், அவங்களுக்கு தான் பெயிண்ட் வேணும். அவன் மூஞ்சில பெயிண்ட் இல்லை. முட்டாளா இருக்கேடா. ஒரு பச்சை கண்ணாடி வாங்கி பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பேருக்கு பச்சை அடிச்சத நீ ஒரு பச்சை கண்ணாடி வாங்கி பார்த்துட்டா எல்லாமே பச்சையா திருப்பி போகுது. இவ்வளோ முட்டாளாவா இருப்பாங்க அரசவை இல்லைன்ட்டான். அந்த மாதிரி கதை தான் இது. எத்தனை பேரோட போராடுவேன்? முளைச்சிக்கிட்டே இருப்பான். உன்னோட நப்சோட போராடு. உன் நப்சு மாறிடுச்சுன்னா எல்லாமே ஹக்கா தெரியும். உன் நப்சோடு போராடு. நம்ம போராட வேண்டியது யாரோடும் இல்லை, நப்சோடு போராடும். உன் நப்சு மாறிடுச்சுன்னா போதும். உன் நப்சு ஏற்றுக்கொண்டால் போதும் ஹக்கை. உன் நப்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டா போதும் ஹக்கை. ஆமைய கொல்ல முடியுமா? ஆமை மூலம் ஓட்டு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டபக்கு டபக்குன்னு காலை இழுத்துக்கோங்க, தலையை இழுத்துக்கோங்க, என்ன அடிச்சாலும் அது பாட்டில் ஓடு உடையாது. என்ன செய்யறது? ஒன்றும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவை. அப்படி ஒரு குச்சியில ஒரு குச்சி, அந்த குச்சி எடுத்து அப்படி திருப்பி போட்டா போதும் ஆமைய ஓடு மேல கீழே வந்துடும். கையும் காலம் இழுத்துக்கிட்டே கிடக்கும், தானா செத்து போய். நீ சாவடிக்கணும் அவசியம் கிடையாது. ஆமையை திருப்பி போட்டா முடிஞ்சு போச்சு, அது கதை முடிஞ்சிடும். ஆனா அடிக்கணும்னு நினைச்சா அடிக்க முடியாது, அடிச்சு கொள்ள முடியாது. ஆமா ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவன் தான் உன் நப்சுன்ட்டான். நீ நப்ச சாவடிக்கலாம் முடியாது. நீ நான் சாவடிக்க அது வரல முளைச்சிக்கிட்டே இருக்கும். நப்ச திருப்பி போட்டு முபத்தல் பஹக்குன்னு சொல்லுவான். உன் நப்ச மாத்திக்கோ, அல்லாவுக்காக, அல்லாவாக ஹக்தாலால ஃபனாவாக்கி விடு. உன் நப்சோடு போராடு. அப்போ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாவுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. என்ன தொடர்பு? அல்லாஹ் இலாவாக இருக்கிறான், தேவையை பூர்த்தி செய்யறவனா இருக்கிறான், நம்ம தேவையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். வினாடி தவறாம தேவையை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹக்தாலாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சிருஷ்டிகள். அதனாலதான் சொல்றேன், எனக்கு என்ன தேவை வந்தாலும் சரி, முன்னோக்கினாலும் சரி, என்கிட்ட உதவி தேடுங்க. ரெண்டை கொண்டு உதவி தேட சொல்லலாம். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையுடன் உதவி. ஃபர்ஸ்ட் சொல்றது அதுதான், பொறுமையுடன் உதவி தேடு. நம்மள்ட்ட அதுதான் இல்லை. நினைச்சவன வந்துடணும், உடனே ஆயிடணும். ஆஹா, அவ்வளவு சீக்கிரம் ஆகும். அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயம் வைத்திருக்கிறான். அந்த நிர்ணயத்தின்படிதான் நம்முடைய தேவை பூர்த்தி ஆகும். அல்லாஹ் கொடுக்கணும்னு தான் கொடுப்பான். இப்ப நம்ம இஸ்யானத்தை தேடுறது இல்லைன்ற, அல்லாட்ட உதவியை தேடுறது இல்லை. நீ அல்லாவிடம் உதவி தேடினால் நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். ஆனா ஒரு பீரியட் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ சபரோட தேடு, பொறுமையுடன் தேடு. இரண்டாவது, தொழுகையோடு தேடு. என்னை வணங்காம நீ என்கிட்ட கேட்டா நான் கொடுப்பேன்னு நினைக்காதேன்ட்டான். உன் தேவை பூர்த்தி ஆகும் நினைக்காத. அல்லாஹ் வணங்கணும், 5 வேளை தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கணும், பொறுமையோடு கேட்கணும். யாரெல்லாம் நீ கொடுக்கும். அதனால்தான் கௌதுலால மஹீத் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுடைய துஆல சொல்லுவாங்க, யாரெல்லாம் எனக்கு பொறுமையை கொடுன்னு கேட்டாங்க. எப்படிப்பட்ட பொறுமை? நீ அதை கொடுக்கும் வரை நான் பொறுமையா இருக்கும் அந்த ஒரு நிலையை கொடுன்னு கேட்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஆனா கேட்கணும். கேட்கறது நம்ம உரிமை இல்ல, கேட்க தான் செய்யணும். ஆனா உடனே வந்துடணும், இல்லைன்னா நான் விட்டு போயிடுவேன், ஓடிடுவேன்னு சொல்லாது. அல்லாஹ் இடத்துல பொறுமையா கேளு, தொழுது கேளு. அப்படி கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா கொடுக்குறேன். இன்னல்லாஹ மா சாபிரின்,
நீ பொறுமையா இருந்து நீ உதவி அல்லாட்ட கேட்கும்போது உதவி கிடைக்குதோ இல்லையோ உன் கூட நான் இருக்கிறேன்றான் அல்லாஹ். நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நிறைவேறுதோ இல்லையோ, அதுல இல்முல இருந்துச்சுன்னா நிறைவேறும், தகுதியில இருந்துச்சுன்னா நிறைவேறும், தகுதி இல்லைன்னா நிறைவேறாது. ஆனா நான் கூட இருக்கிறேன். இன்னல்லாக மஅஸ்ஸாபிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன விளங்குறீங்க? பொறுமையாளரோட நான் இருக்கிறேன்னா என்ன விளங்குறீங்க? இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறேன், அல்லாஹ் கொடுக்கல, உன் கூட நான் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டான் அல்லாஹ். என் தண்ணி தாகம் அடங்கிருமா? அடங்கணும். அப்பதான் அல்லாஹ் கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். சொல்லுதுங்களா? பூர்த்தி ஆகிடணும், இல்லாமலே பூர்த்தி ஆகிடணும். கடுமையான பசி, அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய நான் கேட்கிறேன், தொழுது சபரோடு கேட்கிறேன், பொறுமையா இருந்து இருந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, எப்பவும் காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு படுப்பேன் ஃபஜ்ருக்கு பிறகு. ஏன்னா தூங்கி எஞ்சிக்கிறதுக்கு 11 ஆயிடும். நைட்டு வந்து 2 மணி தான், 1:30 மணி 2 மணி தான் படுக்கிறது. அதனால ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஜிக்ர் செஞ்சுட்டு படுத்துருவேன். அன்னைக்கு பார்க்க ஒரு பசி ஒன்று வந்துச்சு. எப்பவும் ஏதாவது ஒன்று இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், இல்லாத இது இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவேன், இல்லை பிஸ்கெட்டு கேக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் சாப்பிடுவேன். அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, படுத்துட்டேன். யாரெல்லாம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும், ஹாஜத்திரவா நீ நிஸ்பத்தே இல்லை, நிஸ்பத்தை கொண்டு தேவை பூர்த்தி செஞ்சதும் நீ தான் இவ்வளோ நாளா, இப்போ நிஸ்பத்தே இல்லை, ஏன் ஹாஜத்தை பூர்த்தி செய் அப்படின்னு படுத்திருக்கிறேன். யாராவது என்னை எழுப்பி கொடுப்பாங்கன்ற எண்ணம்லாம் வருது எனக்கு, யாரும் வரல, தூங்கிட்டேன். ஆனா திரும்ப விழிப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இடையில முழிச்சு பார்த்துனப்போ அந்த பசியை நான் உணர்ந்திருக்கிறேன். சாப்பிட்ட பிறகே பசியை உணர்ந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் எழுந்திருக்கும் போது பசியே இல்லாத மாதிரி, ஏதோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னலாமா சாபிரினுக்கு அர்த்தம் அதுதான், உனக்கு பசின்றதே வரக்கூடாது. ஃபாத்திமா இல்லானுடைய சம்பவம் சொன்ன பாருங்க. அலிலுல்லா ஃபாத்திமா இல்லானஹா நோய் விட்டுருந்தாங்க, அலிலுல்லான்னு வராங்க. முடிச்சிடலாமா? சாப்பாடு வர வேண்டியிருக்கு. அலிலுல்லானு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப பசியோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு, இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது, நோய் விட்டுறதுனால பசியும் இருக்குது, மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்குறாங்க. கேட்காத மனைவி, அடிக்கடி இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு, இது இல்லையா அதுக்கு இந்த குறை சொல்கிற மனைவி இல்லை. ஃபாத்திமத்து ஜஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இறைவனை பொருந்தி வாழக்கூடிய மனைவி, சுவனத்து தலைவி ஃபாத்திமா, பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா நாயகி அவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், பெருமானாருடைய துணைவியார், கூடயே இருந்தவர்கள், பெருமானாரோடு சுஹபத்தில் அதிக நாட்கள் இருந்தவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் நிறைய ஹதீஸுகளை விரிவுரை செய்திருக்கிறார்கள், பெண்களுக்கு பல்கலைக்கழகமாக விளங்கினார்கள். அவர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்ல சூனத்து தலைவி என்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனத்தின் தலைவி என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஃபாத்திமா அல்லானா வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, நமக்கு எதையும் கேட்டது இல்லையே நம்ம மனைவி, இப்போ கேட்குறாங்களே, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, சரி போயிட்டு ஒரு திரகம் கடன் வாங்கி ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தா அல்லாஹ் வந்து அவர்களை சோதிக்கிறான். இப்போ என்ன, ஒரு வயோதிகர், ஒரு நோய்வாய்ப்பட்டவர், நோய்வாய்ப்பட்டு பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காரு, ரோட்டு ஓரமாக படுத்திருக்காரு. அவர் எனக்கு அலியாரே பணம் கொண்டு போறீங்களே, எனக்கு கொடுங்களேன்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவங்க ஞாபகம், அது அவர்கள்லாம் வந்து அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டிய அர்ப்பணமானவர்கள்,
தன்னை விட, தன் நப்சை விட, தன் மனைவி மக்களை விட அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால அம்ம சாயில பலாத்தானன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனைவிக்காக வாங்கிட்டு போகணும், இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். கேட்டுட்டாரே யாசான்னு கேட்ட பிறகு நம்ம அப்படி கொடுக்காம போறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எழுந்திருக்க கூட, படுத்துட்டே கேட்குறாரு, எழுந்திருக்க கூட என்னால் முடியல, நீங்களே என்னை உட்கார வச்சு பிச்சு எனக்கு வாயில ஊட்டி விடுங்களேன்றார். சரின்னு அவங்க பக்கத்தில் உட்காந்து தூக்கி உட்கார வச்சு அதை பிச்சு கொஞ்சமாக ஊட்டுறாங்க. அவர் முல்லா சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஊட்டிட்டு தான் வீட்டுக்கு வராங்க, வெறுங்கையோடு வராங்க. வந்தப்போ ஃபாத்திமா இல்லான்னு கேட்டாங்க, எங்கேயாச்சு மாதுளம்பழம் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த செய்தியை நான் உனக்காக தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன், அதனால் இப்படி ஒருத்தர் கேட்டார், உங்களுக்காக நான் வாங்கிட்டு வரும்போது இப்படி கேட்டார், நாம அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அப்படின்னு நினச்சி நான் அங்கே கொடுத்துட்டேன். ரொம்ப சாயில பலாத்தானு சொன்னும்போது நான் தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் ஃபாத்திமா இல்லான்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, எப்போ நீங்கள் அப்போ கொடுத்துட்டீங்களோ, நான் கேட்டது வந்து இப்போ எனக்கு வாங்கிட்டு வரலையேன்றதுக்கான கேட்கல, என் உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாளா, மாதுளம்பழம் சாப்பிடணும்ன்ற ஆசை, அது உள்ளத்தை விட்டு போயிடுச்சு, அதான் கேட்டேன் நான். ஏன் என் உள்ளத்தை விட்டு அது போச்சு? மாதுளம்பழமே முன்னாடி வந்தா கூட சாப்பிடணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை இப்போ என்ன சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, நீங்க அவருக்கு ஊட்டி விட்ட உடனே அவர் மீது உங்கள் கை பட்ட உடனே அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடுத்துட்டான். இப்போ நோயுடைய அந்த உணர்வு இருந்துச்சு, எதுவுமே எல்லாமே போயிடுச்சு, எனக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஒரு வேர்த்து ஊற்றி சரியாயிடும் பார்த்தீங்களா, ஒரு வேர்க்கும் வேர்த்து ஊற்றினோன்னு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம அப்படியே சோர்வாக படுத்து கிடந்து முடியாமல் இருந்த எல்லாமே மாறிடும், சுறுசுறுப்பாக சுத்த ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் உடல். நான் அது ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் ஒரு துணியை சுற்றி ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அது திறந்து பார்த்தாங்க, 9 மாதுளம்பழங்கள் இருந்துச்சு. அலிர்லான்னு சொன்னாங்க, இது எங்களுக்கு வந்தது இல்லை, எங்கேயா கொடுக்க கொடுங்க, பெருமானாட்டு போய் கேளுங்க, இது யாருக்கு கொடுக்கணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க நபி, இது என்னுடைய இது இல்லைன்றாங்க. ஏன்னு கேட்கும்போது தான், ஏன் உங்களது இல்லை, நீங்கள் இது வேணான்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது தான், இல்லை 9 பழம் தான் இருக்குது, நான் ஒரு பழம் கொடுத்தேன், அல்லாஹ் 10 சொல்லியிருக்கான் குர்ஆனுடைய படி, ஒன்றுக்கு 10 கொடுப்பேன், நான் 9 தான் இருக்குது இதில், அதனால எனக்குரியதாக இருக்காது, யாராவது கொடுக்காம இருப்பாங்களே அவங்களுக்கு ஒன்று கொடுக்குன்ட்டாங்க. அப்போதான் அவர் என்ன பண்ணார், ஜோப்லேருந்து ஒரு பழத்தை எடுத்து வச்சு, உங்களை சோதிக்க தான் நான் ஜோபில் வச்சுருந்தேன் மறைச்சி அப்படின்னு 10 பழம் உங்களுக்கு தான் வச்சு நபி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. சரி, இப்போ அதை வாங்கின பிறகு அவங்க சாப்பிட்றாங்க. செய்தி என்னன்னா, ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவைப்படும் போது அலியார்ட்ட கேட்டாங்களே, அல்லாட்ட கேட்காம கேட்டிருப்பாங்க? ஏங்க அல்லாட்ட கேட்காம கேட்டிருப்பாங்க? எங்க ஷேக் சொன்னாங்க, பீரானியம்மா இருக்காங்களே எங்க ஷேக்குடைய மனைவியார், துணைவியார், அவங்க வந்து வீட்டில் இது இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மிளகாய் இல்லை, மல்லி இல்லைன்னு கேட்பாங்களாம். உடனே சர்க்கார் சொல்லுவாங்களாம், என்கிட்டயாப்பா கேட்குறேன், நான் தான் லாயிலா இல்லா களிமா காலமெல்லாம் பேசுகிறேன், கேட்க தானே செய்றீங்க, அல்லாட்ட கேளுங்க அப்படின்வாங்க. சரின்னு அவங்க போயிடுவாங்க. போயிட்டு அல்லாட்ட கேட்பாங்க. அப்போ அவன் வந்துடும். ஒரு நாள் சர்க்கார்ட்ட கேட்டாங்க, அது கொஞ்ச நாள் போயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு தடவை கேட்கும்போது, ஏங்க இந்த மாதிரி அரிசி இல்லை ஏதோ இல்லைன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது, நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நீ அல்லாட்ட கேளுன்னு, என்கிட்ட நீ கேட்குற அப்படின்னும் போது, அப்போ சொன்னாங்க, நான் அல்லாட்ட தான் கேட்குறேன் அப்படின்னா. நான் உங்கள்கிட்ட எங்க கேட்டேன், நான் அல்லாட்ட கேட்குறேன். அப்போ அந்த பார்வை வந்துருச்சு, நீங்க அல்லாட்ட கேளுன்னா அல்லாஹ் தனியா இருக்கான்னு நினைச்சுட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஞானங்கள் கேட்க கேட்க எல்லா சிருஷ்டிகள்லையும் அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப கேட்கறதே என் அல்லாட்ட தான் கேட்கிறேன், நாங்க உங்கள்கிட்ட நான் கேட்கல அப்படின்னா. அப்ப என் ஷேக் நாயகத்துடைய துணைவியார் அவர்கள் செய்த உபதேசத்தில், நீ யார்கிட்ட கேட்டாலும் சரி ஹக்கை பார்த்து கேட்கணுன்ற அந்த ஞானம் வந்துடுச்சுன்னு சொன்னா, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்கொலை ஃபாத்திமா ஜஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க என்ன ஹக்க பார்க்காம கேட்டிருப்பாங்க? தன்னுடைய கணவனிடம் கேட்கவில்லை, கணவன் கூட இருந்த அல்லாவிடம் சேர்த்து தான் கேட்டாங்க. அதனாலதான் அல்லாஹு தாலா 1க்கு 10 பழத்தை கொடுத்தான் அல்லாஹ். ஃபாத்திமா என்னிடம் கேட்டு விட்டார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார்கிட்ட கேட்டாங்க? அலி கிட்ட கேட்கல ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு கேட்கல, என்கிட்ட கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நான் எப்படி 1 கொடுப்பது? என் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நான் 10 கொடுப்பேன்ட்டான் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹு தாலா இடையில ஒரு
யாசகனை கொண்டு அல்லாஹு தாலா அதை அலிரல்லானு கொடுக்க வைத்து முகமது ரசூல்லா ஸல்லல்லாஹு நிஸ்பத்தை கொண்டு 10 கொடுத்தான் அல்லாஹ். நம்ம அல்லாட்ட ஒண்ணு கேட்டா அல்லாஹ் 10 கொடுப்பான். கேட்கணும் இல்ல அல்லாட்ட முதல்ல. அந்த ஆசை போயிடுச்சுன்னாங்க பாருங்க. நான் தான் சொன்னேன், சாபிரீன்களோட யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். ஆசை போயிடுச்சு, ஆசை இருந்துச்சு, ஒண்ணு கூட வரல. ஒண்ணுதான் கேட்டாங்க அல்லாட்ட, ஒண்ணு கூட வரல. அல்லாஹ் ஆசையை எடுத்து நான் 10 கொடுப்பேன்றான் அல்லாஹ். சரி, ஆசை இல்லைன்னா சாப்பிட முடியாதா? ஆசை இல்லைன்னா சாப்பிட முடியாதா? பசி இல்லைன்னா, பசி போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. பசி போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. நீங்க இப்பதான் வந்து என்ன பகடா வச்சு என்ன வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, சரியான பசி. என்னங்க இருக்கு, என்ன வீட்டில் இருக்குன்னு கேட்டால் பக்கடா ரசம் தான் இருக்குதுன்ட்டாங்க. வேணா ஊறுகாய் வைக்கிறேன் பக்கத்தில், அவ்வளோதான். கொஞ்சோண்டு ஊறுகாய், பக்கடா ரசம், ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு புகாரி பிரியாணி மணக்க மணக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன செய்வார்? போய் ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொல்லுதுங்களா? பசி போயிடுச்சுன்னா திரும்ப சாப்பிட முடியாது. ஆசை போனா திரும்ப சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். பசி இருக்குல்ல, தேட்டம் இருக்குல்ல. அதனால சாபிரின்னு சொன்னா அதான் அதுக்கு சொல்றேன். சாபிரின் இன்னல்லாக மஅஸ் சாபிரின். நீ சபுரு செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், உன் கூட நான் வந்துடுறேன், உன் ஹாஜத்தை நான் பூர்த்தி செஞ்சிருவேன்றான் அல்லாஹ். பூர்த்தி ஆகாது நிஸ்பத்தன், ஆனால் பூர்த்தி ஆகின மாதிரி ஒரு மனநிலை உனக்கு உருவாகிவிடும். நிஸ்பத்து தான் கொண்டு, நிஸ்பத்தை கொண்டு தான் தேவை என்ன இருக்குது? நிஸ்பத்து இல்லாமலும் ஹாஜத்தரவ அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நீங்க 1000 ரூபாய் கேட்குறீங்க அல்லாட்ட, 1000 ரூபாய் வரல, சபுரு செஞ்சீங்க, கடைசி வரைக்கும் 1000 ரூபாய் வரல. 1000 ரூபாய் எதுக்கு கேட்டீங்களோ அந்த தேவை பூர்த்தி ஆச்சு. இவர் 1000 ரூபாய் எதுக்கு கேட்டாரு? ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் அல்லாட்ட கேட்கிறாரு. 1000 ரூபாய் வரவே இல்லை, கடைசியில பொருளே வந்து நிக்குது. தேவை பூர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? அதனால எப்படி அல்லாஹ் தேவை பூர்த்தி தெரியாது. அந்த மனநிறைவு அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னல்லாக மஅஸ் சாபிரீன்றான். அதை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு அல்லாஹ் கூட இருக்கும்போது ஒரு இன்பம் அல்லாஹ். நீங்க முதல்ல அல்லாஹ்வை பார்க்குற பார்வை வரணும், அப்பதான் அது கிடைக்கும். சபுரு செய்யணும், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தணும். சபுரை கொண்டும் தொழுகை கொண்டுனா என்ன அர்த்தம்? தொழுகையில என்ன சொல்றான் அல்லாஹ்? நீ அடிமையா போன்றான் அல்லாஹ். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு அடிமையா போய் என்கிட்ட எஜமானா இருந்து கேட்காதேன்றான் அல்லாஹ். அடிமையா இருந்து கேள்வி. எனக்கு வந்துதான் ஆகணும் என்ன ரைட்ஸே கிடையாது. பிள்ளை எப்படி கேட்பான் உங்கள்கிட்ட, என்ன வாப்பா கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்பானா? உடனே வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க? அதை மாதிரி திமுறா கேட்குறான், அதோ வந்துட்டுனாக்கா நான் வாங்கி கொடுத்தேன்டா கொடுக்குங்க. கடந்து புரள்றான், அழுவுறான், அப்பா வாங்கி கொடு, அப்பா வாங்கி. அழுவு, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்து. அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அடிமையா போ, அல்லாஹ் உன் ஹாஜத்தை பூர்த்தி செய்வான். ஹாஜத்திரவன் அல்லான்றதை உணர்ந்துக்கு. அதனால அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். சபுரு சலா கொண்டு நாமோ ஹக்கு தாலாவிடத்திலே உதவி தேட வேண்டும். அதுக்கு அடுத்த ஆயத்து சொல்றான், நேரம் இல்லை, முடிச்சுக்கலாமா? வரணும். சிம்பிளா சொல்ல முடிஞ்சுக்கிறேன், முயற்சிக்கிறேன். வலா தகுலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவும் வலாகில்லா தஷூரூன். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான். மேலே இதை சொல்லிட்டு ஏன் அதை சொல்றான் தெரியுங்களா? ஃபீ சபீலில்லாஹ்ல யாரு மௌத்தா போயிட்டாங்களோ அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜிஹாதே அஸ்கர்னு சொல்லுவோம். 2 ஜிஹாத் இருக்கு நபி சொன்னபடி. பொதுவா சஹாபாக்களுடைய காலத்துல ஜிஹாத் இருந்துச்சு, காஃபிர்களோடு போரிட்டார்கள். அதுல அவர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னா ஷஹீதுகள்னு சொல்லுவோம். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவுன்றான் அல்லாஹ். அவர்கள் ஷஹீதுகள்,
ஷஹீதானவர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து மூத்தா போனங்கன்னு சொல்லாதீங்கன்றான். அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்றான். பல் அஹ்யாவும் வலாக்கில்லா தஷ்குரூன். அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, நீங்க அறிய மாட்டீர்கள்ன்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். வலா இங்க சொல்லாதீங்கன்னா தகூலு. ஆனா சில பேர் சொல்ல மாட்டான், அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனா மனசுல நினைப்பான், என்ன இருந்தாலும் அவங்க மூத்தா போயிட்டாரே அப்படின்னு நினைப்பான் மனசுல. அதனால இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீ மூத்தா போயிட்டுங்க சொல்லாதன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா, நீ சொல்லல ஆனா நினைக்கிற, அது கூட செய்யக்கூடாதுன்ட்டான் அல்லாஹ். மௌத்தா போயிட்டாங்கன்னு நினைப்பு கூட வரக்கூடாது உனக்கு. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ். ஃபீ ஸபீலில்லாஹ்ல அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர்களை நீ நினைக்க கூட செய்யாத மௌத்தா போயிட்டாங்க. பல் அஹ்யாவு, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவருடைய ரப்பின் புறத்துல அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான். அவருடைய ரப்பின் புறத்திலிருந்து ரிஸ்க் உணவு கொண்டு கொண்டிருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உயிரோட இருந்தா சாப்பிடணும்ல. அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான்றாங்க. என்ன ரிஸ்க் அவங்க தான் தெரியும். செய்தி என்ன இந்த ஆயத்துல? அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவங்க மூத்தா போறது இல்லை. இது ஜிஹாதே அசுகர்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இது காஃபிர்களோடு போராடக்கூடிய ஜிஹாத். காஃபிர்களோடு போராடக்கூடிய ஜிஹாதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு ஹதீஸுப்படி, புகாரியுடைய ஹதீஸுப்படி ஒரு ஷஹீது நரகம் போவார்னு வருது. ஷஹீதுன்னா என்ன? மக்களுடைய பார்வைக்கு ஷஹீத் அவர். ஏன்னா காஃபிர்களோடு போராடி இஸ்லாத்துக்காக வேண்டி போராடி ஷஹீதா போயிட்டார். மக்களுடைய பார்வையில் அவர் ஷஹீது தான் சொல்லுவாங்க. அவர் நரகத்துக்கு போவாருன்றாங்க பெருமானார். காரணம் என்னன்னா, அவரு அல்லாவுக்காக வேண்டி சண்டை போடல, தன்னை வீரன் என்று காட்டிக்கணும்னு சண்டை போட்டார். தன்னை பலசாலின்னு சொல்லணும், எல்லாம் அவர் பெரிய ஆண் சிங்கம்பான்னு சொல்லணும். அதுக்காண்டி அவர் போராடி மூத்தா போனார்ன்றாங்க. அவரை ஷஹீது சொல்லாதீங்கன்றான். இது நம்ம நிர்ணயிக்க முடியாது, அல்லாஹ் சொல்றது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ஜிஹாதே அசுகர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சின்ன ஜிஹாத் இது. இந்த சின்ன ஜிஹாதுல ஷஹீதானவர்கள் நம்ம கண் பார்வையில் அவங்க ஷஹீதுன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள்ல அல்லாஹு தாலா ஷஹீதாவும் பார்க்கறான். சில பேர் அவர்கள் ஷஹீது கிடையாது, மௌத்தா போனாங்கன்னு பார்க்கறான் அல்லாஹ். உண்மையிலே ஷஹீதா இருந்தா நீங்க அவங்கள மௌத்தா போனாங்கன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்கன்றான் அல்லாஹ். அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜிஹாதே அஸ்கர்ல போனவர்கள்ல ஷஹீதுகள்னு சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்ற? அவங்க வந்து ஷஹீதானவர்கள்னு சொல்லும் போது அல்லாஹ் அவர்களை நரகவாசின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர்கள் ஜிஹாதுல் அக்பர்ல தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஜிஹாதே அக்பர்ல தோத்தவர்கள் ஜிஹாதே அஸ்கர்ல வெற்றி பெற்றுட்டாங்க. காஃபிரோடு போய் ஷஹீதாயி அந்த அந்த ஜிஹாதே அக்பர்ல அவங்க ஷஹீதா போயிட்டாங்க. ஜிஹாதே அக்பர் இருக்கு பாரு, அப்படின்னா அர்த்தம் நஃப்ஸோடு போராடக்கூடிய அந்த ஜிஹாத் இருக்கு, அதுல தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவர் தன்னை காட்டினார், ஹக்கை காட்டவில்லை. அல்லாவுக்காக வேண்டி போராடவில்லை, நஃப்ஸுக்காக போராடினார், பேர் புகழுக்காக போராடினார். புரியுதுங்களா? அவர் ஷஹீதே இல்லைன்ட்டான். அதனாலதான் யாரு நஃப்ஸோடு போராடி அவங்க போர்லாம் போல, இப்போ இங்க போர் இருக்கு. ஆனா இப்ப ஜிஹாதே அக்பர் இருக்கு. நஃப்ஸோடு வினாடி தவறாமல் போராடி கொண்டு இருக்கணும், நம்மை வெட்டி வீழ்த்தி கொண்டே இருக்கணும். நான் 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 என்று எப்பெல்லாம் நஃப்ஸ் வருதோ அப்பெல்லாம் நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி வீழ்த்திக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மகான்கள், தன்னை பார்க்காமல் தன் ஹக்கை பார்க்கக்கூடியவர்கள், அன்புசலிம் ஆஃபாக்கிலும் ஹக்கை தரிசிக்கக்கூடியவர்கள், அவங்க தான் ஜிஹாதுல் அக்பர்ல வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் மூத்தா போனாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள மூத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் இறைநேசர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணிப்பதில்லை, ஷஹீதாவர்கள். ஜிஹாதுல் அக்பர்ல ஷஹீதானவர்கள். வலிமார்களுக்கு தான் அந்த அல்லாஹால அப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுக்குறான். அல்லாஹ் பதில் செய்யணும். எதையும் அல்லாஹ் கம்பாரிசன் ஏன் பண்றான்னா, என்ன அந்த ஆயத் சொல்லிட்டு அல்லாஹாலா ஜிஹாதை பத்தி சொல்றான்னா, உங்க நஃப்ஸோட போராடினாதான் அந்த சபுரு சலா கிடைக்கும்ன்றான். நீங்க உதவி தேடுதல் இல்ல, ஷரியத்தும் இருக்கு தரீகத்தும் இருக்குன்றான் அல்லாஹ். அங்கேயே தரீகத்து படி இஸ்தியானத்து பில்லா சதா செய்யணும்ன்றான் அல்லாஹ். நஃப்ஸுகிட்ட நஃப்ஸை வீழ்த்தி கொண்டே இருக்கணும், நீ சிருஷ்டிகள்ல ஹக்கை தரிசித்து கொண்டே இருக்கணும்ன்றான். அல்லாஹ் தஆலா அதன்படி வாழக்கூடிய நசீபை உங்களுக்கும் எனக்கும்
அல்லாஹ் அருள் புரிவானாக. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது பாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم. யா அல்லாஹ், நல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ பேசினோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உன்னிலே ஃபனாவாகி வாழும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், என் நஃப்ஸோடு போராடும் பாக்கியத்தை நசீபாக்கு ரப்பே. வினாடி தவறாமல் உன்னை நாங்கள் உன்னிடத்தில் இஸ்தியானத்து பெறக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நாங்கள் இருக்க நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நீதான் உதவி செய்து கொண்டிருக்கிற ரப்பே, அதை நாங்கள் அகக்கண் கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எல்லா சிருஷ்டிகளும் சதா உன்னுடைய ஹவுல குவத்தை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய வினாடி தவறாமல் நீ உஜூது சிஃபாத் அநியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற யா அல்லாஹ். அதை அகக்கண் கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரி ரஹ்மானே. ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நீ பூர்த்தி செய் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கக்கூடிய நன்மக்களை ஆக்கி அருள் புரி அல்லாஹ். எல்லாருடைய ஹாஜத்தை நிறைவேற்று ரப்பே. அல்லாஹ், நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை நீ அருள் புரிய அல்லாஹ். விசாலமான ரிசுக்கை நீ பிச்சக்கூடிய அல்லாஹ். ஆஃபிய சலாமத்துன்னு வாழ நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்கள் உள்ளங்கள் உன் பக்கம் திரும்பிய நிலையில் இருக்கும் பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கு ரப்பே. ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு